வாங்க வெங்கட், உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாடம் 6, அதாவது பாலின உணர்திறன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடத்தை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரிய வைக்கிறேன். அப்போ நீங்க உங்க பரீட்சைக்கு ரொம்ப சூப்பரா தயாராயிடலாம். சரி, நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு கேள்விய பத்தி நாம எல்லாரும் யோசிச்சு பாப்போமா? முதல்ல இந்த பாடத்துல 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அதோட அர்த்தத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்னு பாலினம், இன்னொன்னு பாலின உணர்திறன். அப்போ பாலினம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது வெறும் பையன் பொண்ணுன்னு மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, வானவில்ல எவ்ளோ கலர்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் பாலினமும். நம்ம உடல் அமைப்பு, நம்ம உணர்வுகள், நம்ம குடும்பம், நம்மள சுத்தி இருக்கிற சமூகம், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒருத்தரோட பாலினத்தை முடிவு பண்ணுது. சரி, அப்போ பாலின உணர்திறன்னா என்ன? அது இன்னும் சிம்பிள். எல்லாரையும், அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த வேறுபாடும் இல்லாம ரொம்ப அன்பாவும் மரியாதையாவும் நடத்தணும். எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா நம்ம இப்படி நியாயமா நடந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் ஸ்டீரியோடைப்கள். வாங்க அத பத்தி பாப்போம். ஸ்டீரியோடைப், இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கலாம். அப்படின்னா ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு குரூப்ல இருக்கிற எல்லார பத்தியோ நம்ம மனசுல ஒரு தப்பான பிம்பத்தை வச்சுக்கிறது. அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ எல்லா பூனையும் சோம்பேறின்னு நாம நினைச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா சில பூனைங்களுக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரிதான் இதுவும். இந்த மாதிரி பொதுவா நினைக்கிறது பல சமயம் தப்பா போயிடும். இதே மாதிரி பாலினத்தை வச்சும் தப்பான ஸ்டீரியோடைப்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு, டாக்டர்னா அது பையனாதான் இருக்கணும், நர்ஸ்னா பொண்ணுதான் இருக்கணும்னு சொல்றது. பொண்ணுங்க வீக்கானவங்க, நிறைய அழுவாங்கன்னும், பசங்க அழவே கூடாது, உணர்ச்சிகளை காட்டக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி எண்ணங்கள் நிஜமே இல்ல. இதனால பல பேரோட கனவுகள் வீணாகிடும், தெரியுமா? சரி, இந்த நியாயம், சம வாய்ப்பு இதெல்லாம் வேலை பார்க்கற இடத்துலயும் விளையாட்டுலயும் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்லயோ இல்ல கம்பெனிலயோ எல்லாரும் சந்தோஷமா வேலை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? 1, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேலைவாய்ப்பு, ப்ரொமோஷன் எல்லாத்திலயும் சம உரிமை கொடுக்கணும். 2வது, பாலினத்தை வச்சு யாரையும் கிண்டல் பண்ணவோ கேலி பேசவோ கூடாது. 3வது, சம்பளம், சலுகைகள் இதுக்கான விதிகள் எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கணும். கடைசியா, எல்லார்கிட்டயும் எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சா அந்த இடம் எவ்ளோ சூப்பரா இருக்கும் இல்லையா? விளையாட்டுக்கு வருவோம். நம்ம பாட புத்தகத்துல சொல்ற மாதிரி பொதுவா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலமைப்புல சில வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் சில போட்டிகளை தனித்தனியா வைக்கிறாங்க. இதுல தப்பில்ல. ஆனா இந்த உடல் வித்தியாசங்களை காரணம் காட்டி அநியாயம் நடக்கக்கூடாது. விளையாட்டுலயும் சில சமயம் பாகுபாடு இருக்கு. பரிசு பணத்துல வித்தியாசம் காட்டுறது, சில விதிகளை போட்டு பெண்களை விளையாட விடாம தடுக்கிறது, இதெல்லாம் நடக்கவே கூடாது. திறமைக்குதான் மரியாதை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் விளையாடவும் ஜெயிக்கவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும். இந்த சமத்துவம், நியாயம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்திய அரசாங்கமே இதுக்காக சில சிறப்பு சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கு. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதாவது நம்ம நாட்டோட மிக முக்கியமான ரூல் புக், அதிலேயே எல்லாரையும் மரியாதையாவும் சமமாவும் நடத்தணும்னு சிறப்பு விதிகள் இருக்கு. பாத்தீங்களா, இது எவ்ளோ அடிப்படையான ஒரு விஷயம்னு. அரசாங்கம் வெறும் சட்டத்தோட நிறுத்திக்கல, பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் உதவுறதுக்கு நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கு. உதாரணத்துக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு பெண் குழந்தைங்களோட படிப்புக்கு உதவுற திட்டம், கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு தொழில் கத்துக் கொடுக்க மகிழா சக்தி கேந்திரா, அப்புறம் அவங்களுக்குன்னு வீடு கட்டி தர்றது, கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா அவங்களும் எல்லா துறையிலையும் முன்னேறி வரலுங்கிறதுக்காகத்தான். ஓகே, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. அரசாங்கம் செய்யுது, சமூகம் செய்யணும்னு சொல்றோம். சரி, நாம என்ன பண்ணலாம்? வெங்கட்டும் உங்க நண்பர்களும் இதுல என்ன பங்கெடுத்துக்கலாம்? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சமமா நடத்தணும். அவங்களோட திறமைய மதிக்கணும். அவங்க ஆணா பெண்ணான்னு பார்க்காம அவங்களோட திறமைக்கு சமமான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த பாடம் முடிஞ்சதும் நீங்க எல்லாரும் உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மதிக்கப்படுறாங்கன்னும் அவங்க யாருமே ஒதுக்கப்படலன்னும் நீங்க எப்படி உறுதி செய்வீங்க? இத பத்தி யோசிங்க. இன்னைக்கு இந்த பாடத்தை இவ்ளோ ஆர்வமா கேட்ட வெங்கட்டோட நண்பர்களை எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் அன்பான நல்ல இடமா மாத்த முடியும். மறக்காதீங்க. நன்றி.